அன்பார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. இந்தியாவில் ஆழமாக வேரூன்றிய ஜாதி வரி பன்னாட்டு எல்லைகளை கடந்து அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் அதிர்ச்சியையும் நாட்டிற்கு பெருத்த அவமானத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அண்மையில் வைக்கம் விருது அறிவிக்கப்பட்ட தேன்மொழி அவர்கள் அவங்களுடைய குழுவினரோடு ஆய்வு செய்து அமெரிக்காவில் எப்படி ஜாதி இருக்கிறது என்று ஒரு ஆய்வேட்டை வெளியிட்டிருக்கிறார். முதல் முறையாக இப்படி தங்களுடைய அப்பட்டமான உயர் ஜாதி வெறியை, குறிப்பாக பார்ப்பனர்கள் தங்களுடைய ஜாதி வெறியை காட்டியிருக்கிறார்கள். இப்படி கவாய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் அமர்வில் வந்த ஒரு வழக்கில் அந்த வழக்கு விசாரிக்க உகந்தது அல்ல என்று சொல்லும்போதே, இவ்வளவு பக்தியாக இருக்கிறீர்கள், நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னது சனாதனத்தை அவமதித்து விட்டதாக மீண்டும் மீண்டும் கூறி தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்கிறார்கள். இந்தியாவின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் மீது செருப்பை வீசினார் ஒரு வழக்கறிஞர். அதுதான் அந்த அவங்களுடைய முகம் என்பது தெரிந்தது. அதை இன்னும் வெளிக்காட்டும் விதமாக இந்த நிகழ்வு இருக்கிறது. அது குறித்த பல்வேறு செய்திகளை இன்றைய தலைப்பு செய்தி கூறுகிறது. யூபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்று நேர்முக தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 50,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை சந்தித்து அண்மையில் வெளியிடப்பட்ட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கின்ற புத்தகத்தினை வழங்கினார். இன்றைய விடுதலை தலையங்கத்தில் ஒரு முக்கிய செய்தி இடம்பெடுத்திருக்கின்றன. ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அரசு அலுவலர் மீதான வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்று அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் காவல்துறையின் உதவி ஆய்வாளராக இருக்கின்ற சண்முகம் என்பவர் ஆர்எஸ்எஸ்னுடைய சீருடை அணிந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். இது குறித்த ஒரு புகார் சென்றிருக்கிறது. காவல்துறை ஆணையர் ரஞ்சித்குமார் அவர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்த ஒரு குழுவை அனுப்பி அந்த குழு உறுதி செய்த நிலையில் அவர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த செய்தியை தான் முகப்பாக குறிப்பிட்டு ஆர்எஸ்எஸ் குறித்து பல்வேறு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அதாவது 1925 தொடங்கிய ஆர்எஸ்எஸ் 1929 முதல் கலவரம் செய்வதையே தனது முழு முதல் குறிக்கோளாக வைத்து செயல்பட்டு வருகிறது. கலவர திரைமறைவு செயல்கள், சட்டவிரோத செயல்கள் இவைதான் அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளாக இருக்கின்றன என்பதை விவரிக்கிறது இன்றைய தலையங்கம். காந்தியடிகள் அவர்கள் கொல்லப்பட்ட போது தடை செய்யப்பட்டது. அதன் பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும் தடை செய்யப்பட்டது. இரண்டிற்கும் ஒரே காரணம், அது ஒரு கலவர கும்பலாக நாட்டின் அமைதியை குலைக்கிறது என்பதை காரணம் காட்டிதான் அவ்வாறு தடை செய்யப்பட்டது. ஆர்எஸ்எஸ் குறித்து பல்வேறு விசாரணை ஆணையங்கள், அதாவது கபூர் கமிஷன், டிபி மதன் கமிஷன், ரகுபார் தயாள் கமிஷன், ஜெகன்மோகன் கமிஷன், நீதிபதி நாராயண் கமிஷன், நீதிபதி பி வேணுகோபால் கமிஷன் உள்ளிட்ட பல்வேறு விசாரணை ஆணையங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய வன்முறை தூண்டும் விதத்தில் அவர்கள் செயல்படுவதை தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். பசுவதை தடுப்பு என்ற ஒரு போர்வையிலே கல்வி வள்ளல் காமராஜர் அவர்களை டெல்லியில் உயிரோடு அவர் வீட்டில் வைத்து கொளுத்த முயற்சி செய்த கும்பல் இது என்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று விடுதலை நினைவூட்டி இருக்கிறது. இந்த வகையில் கேரள அரசினுடைய செயல்பாட்டை பாராட்டி இருக்கிறது. இதனை மற்ற மாநில அரசுகளும் பின்பற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறது. பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் ஒரு முக்கியமான கட்டுரை வந்திருக்கிறது. திராவிட கழகத்தின் மாநில கிராம பிரச்சார குழு அமைப்பாளர் முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்கள் எழுதியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட நாள், அதாவது தமிழ்நாடு 1938 தமிழ்நாடு மகளிர் மாநாடு, தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் இந்த பட்டம் வழங்கப்பட்டது. அதற்கென்று ஒரு தனித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனை விளக்கி மிக சிறப்பான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த சர்ச்சையின் வெளிப்பாடாக
தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை தோலுரிக்கும் வகையில் மூத்த பத்திரிகையாளர் சிகா முகர்ஜி அவர்கள் எழுதிய டெக்கான் கிரானிக்கலில் வெளிவந்த கட்டுரையின் தமிழ் மொழிமாற்ற தொகுப்பு இன்றைய விடுதலையில் 4ஆம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது. இந்தியாவில் வேலையின்மை அதிகரித்துள்ளது. குறிப்பாக உற்பத்தி துறைகளில் ஏராளமான இளைஞர்கள் வெளியேற்றப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண ஒன்றிய அரசுக்கு விருப்பமில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பரிசு வழங்கும் பணியினை தமிழ்நாடு அரசு இப்போதே தொடங்கிவிட்டது. இன்னும் 4 நாட்களில் ரேஷன் கடைகளில் வேட்டி சேலை விநியோகம் தொடங்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த கல்வியாண்டில் சிறந்த முறையில் செயல்பட்ட 114 அரசு பள்ளிகளுக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நாளை நடைபெறும் விழாவில் கேடயங்கள் வழங்கப்பட உள்ளன. நடப்பு 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாத காலத்தில் ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்கு சுற்றுலா சென்ற இந்திய பயணிகளின் எண்ணிக்கை 40% அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானின் உச்சபட்ச அதிகாரத்தை நேரடியாக சட்டப்பூர்வமாக இராணுவ தளபதி கைப்பற்றி இருக்கிறார். அதாவது புதிய தீர்மானத்தினை பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திலேயே அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி முப்படைகள், நீதித்துறை, அணு ஆயுதம் உள்ளிட்ட அனைத்து முக்கிய அதிகாரிகளும் இனி இராணுவ தளபதியின் வசமே இருக்கும் என்று அதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குற்றவியல் மற்றும் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றமாக மட்டும் இனி பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் செயல்படும். 50 ஆண்டுகள் வசித்தாலும் வாடகைக்கு இருப்போர் அந்த வீட்டினை சொந்தம் கொண்டாட முடியாது என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. செயல்படாத பழைய வங்கி கணக்குகளில் உள்ள பணங்களை எளிதில் பெறுவதற்கான அறிவிப்பை RBI வெளியிட்டுள்ளது. நிலவில் நீர் இருக்கும் ஒளிப்படத்தை அனுப்பிய சந்திராயன் 2 ஆர்பிட்டர், உலக அறிவியலில் தமிழர்களின் பங்கு, அதிக நீர் அருந்துவது ஆபத்தா என்று கட்டுரைகள் இன்றைய விடுதலையின் அறிவியல் அரங்கில் வெளிவந்திருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் ஒன்றிய அரசின் தோல்வியை காட்டுவதாகவும் நாடாளுமன்றத்தில் இது குறித்த பிரச்சனையை கிளப்புவோம் என்றும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற மிஸ் ஹெரிட்டேஜ் இன்டர்நேஷனல் 2025 போட்டியில் பங்கேற்ற ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த விவசாயி மகள் ஜோதிமலர் கலாச்சார தூதுவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் ஜனநாயகம் முற்றாக அழிக்கப்பட்டு அதிபர் ஆட்சியை நோக்கி நகர்கிறதோ என்று சந்தேகப்படும் வகையில் புதிய நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை பதவி நீக்கம் செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட முடியாமல் அறிமுகப்படுத்தப்பட்டதோடு நிறுத்தப்பட்டது. அது தற்பொழுது அதனை ஆய்வு செய்ய பிஜேபி எம்பி தலைமையில் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் திமுக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தோழர்கள், பொறுப்பாளர்கள், வாசகர்களின் முக்கிய கவனத்திற்கு பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சமூக நீதிக்கான கி. வீரமணி விருது வழங்கும் விழா, ஆஸ்திரேலியாவில் பெரியார் புத்தக வெளியீட்டு விழா நாளை மாலை சரியாக 6 மணி முதல் 7:30 வரை சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக மாநாட்டு கூடத்தில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற ஏராளமான செய்திகள், சிந்தனை தூண்டும் கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் ஏராளம் இடம்பெற்றுள்ளன. அவற்றை வாசிக்குமாறு வாசகர்களை கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற செய்தி உரையாடல்கள், முக்கிய நேர்காணல்கள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள், குழந்தைகள் காணொலிகள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் OTTயில் ஒளிபரப்பாகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் OTT செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பெரியார் விஷன் OTT செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.